வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Nmap பற்றி தான் பார்க்க போகிறோம். Nmapனா என்ன? Nmapல ஸ்கேனிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஐம் ரியலி சாரி. எதுக்காகனா என்னால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. சில ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னால் யூடியூப்பில் சரியாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண முடியல. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒர்க் நிறையா தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ராயிடும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ்கோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி வாங்க நம்மளோட வீடியோ. ஃபஸ்ட்டு நான் Nmap பற்றி சொல்லிடுறேன். Nmap அப்படின்னு சொல்கிறேன் இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க் ஸ்கேனிங்காகவும் எலிமினேஷன் ப்ராசஸுக்காகவும் பார்த்தீங்கன்னா Nmap அப்படின்னு சொல்கிற இந்த டூலை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த Nmap அப்படின்னு சொல்கிற இந்த டூலை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதுக்குள்ளே என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன ஹோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்த்தீங்கன்னா Nmap மூலிமா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். அதுக்குள்ளே ஓஎஸை கூட பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் பண்ண முடியும். வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டூல்னே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1977 பார்த்தீங்கன்னா இந்த Nmap அப்படின்னு சொல்கிற இந்த டூல் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா சிசி ப்ளஸ் லூவா அப்படின்னு சொல்கிற இந்த 3 விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. லூவா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லூவா அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா 3-வே ஹேண்ட்ஷேக் பற்றி பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. இந்த வெப்சைட்டில் நான் பார்த்தீங்கன்னா 3-வே ஹேண்ட்ஷேக்கை பற்றி ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 3-வே ஹேண்ட்ஷேக்கை பற்றி முழுசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. Nmapக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 3-வே ஹேண்ட்ஷேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிசிபி அப்படின்னு சொல்கிற அந்த ப்ரோட்டோக்காலில் தான் நடக்கும். நான் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிசிபி அப்படின்னு சொல்கிற அந்த ப்ரோட்டோக்காலை பற்றி நான் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-வே ஹேண்ட்ஷேக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். சும்மா சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை மட்டும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா டிசிபி கிளைண்ட்டு. இதான் பார்த்தீங்கன்னா டிசிபி சர்வரு. அந்த டிசிபி கிளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின் அப்படின்னு சொல்கிற அந்த பேக்கெட்டை பார்த்தீங்கன்னா டிசிபி சர்வருக்கு அனுப்பும். சர்வர் பார்த்தீங்கன்னா சினாக் அப்படின்னு சொல்கிற அந்த பேக்கெட்டை பார்த்தீங்கன்னா டிசிபி கிளைண்ட்டுக்கு அனுப்பும். அந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஆக் அப்படின்னு சொல்கிற இந்த பேக்கெட்டை பார்த்தீங்கன்னா டிசிபி சர்வருக்கு அனுப்பும். இந்த ஹேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் example.com அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்ல போனால் example.com அப்படின்றத பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இந்த example.com பார்த்தீங்கன்னா ஒரு HTTP ரெக்வஸ்ட். இந்த HTTP ரெக்வஸ்ட் பேக்எண்டில் என்ன நடந்திருக்குன்னா டிசிபி அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரோட்டோக்கால் தான் இருக்கும். இந்த டிசிபி அப்படின்ற இந்த ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணியிருக்குன்னா சின் அப்படின்னு சொல்கிற அந்த பேக்கெட்டை பார்த்தீங்கன்னா சர்வருக்கு அனுப்பியிருக்கும். சர்வர் பார்த்தீங்கன்னா சினாக் அப்படின்னு சொல்கிற அந்த பேக்கெட்டை பார்த்தீங்கன்னா இங்கே அனுப்பியிருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா ஆக் அப்படின்னு சொல்கிற இந்த அக்னாலஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த example.com அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியிருக்கோம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா 3-வே ஹேண்ட்ஷேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடக்குது. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா Nmap பற்றி பார்ப்போம். உங்களோட டெர்மினல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் Nmap அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. Nmap அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு -help அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடும். இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் அப்படின்றதான் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கேனிங் டெக்னிக்ஸில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷனாக தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணா எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா மூணா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கேனிங் டெக்னிக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனெக்ட் ஸ்கேன் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். 10.10.9 10.10.194 அப்படின்றத பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ நான் என்னோட டெர்மினலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் Nmap அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ -s caps T அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ -p அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ p அப்படின்னு சொல்கிற இந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு போர்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா p அப்படின்னு சொல்கிற இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு சொல்கிற இந்த போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி தான் இருக்குது. ஸோ இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா HTTP அப்படின்னு சொல்கிற இந்த சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ Nmap அப்படின்றத எப்படி இந்த போர்ட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின் அப்படின்னு சொல்கிற இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா சினாக் அப்படின்னு சொல்கிற இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக் அப்படின்னு சொல்கிற இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 3-way handshake அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து Nmap என்ன பண்ணுன்னா ரீசெட் டேக் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடும். ஸோ எதுக்காக அந்த ரீசெட் டேக் அப்படின்றத சென்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த கனெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிடும். ஸோ நாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டோமே, அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு அந்த போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா Nmap அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுது. இதே ஒரு போர்ட் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின் அப்படின்னு சொல்கிற இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் டேக் அப்படின்னு சொல்கிற இந்த கனெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிடும். ஸோ ஒரு போர்ட் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்படி நடக்கும், ஒரு போர்ட் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா இப்படி தான் நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுது. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 890 அப்படின்னு சொல்கிற இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் மெசேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின் அப்படின்றத சென்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் என்ன பண்ணியிருக்குன்னா ரீசெட் டேக் அப்படின்றத சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசெட் டேக் அப்படின்னு சென்ட் பண்ணிச்சுன்னா அந்த கனெக்ஷன் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தும். அப்படின்னா அந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா Nmap அப்படின்றத டிக்ளேர் பண்ணுது. ஸோ இப்போ நாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின் ஸ்கேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கின் ஸ்கேனுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா -s அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எஸ் மட்டும் ஒரே ஒரு எஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் யூஸ் பண்ணோம், மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டு -s caps S அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 80க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சூடோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிட்டு இப்போ பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஸ்கேன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோக்காலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரோட்டோக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இது எப்படி ஓப்பன் அப்படின்னு சொல்கிறத டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின் அப்படின்னு சொல்கிற இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சினாக் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் டேக் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடும். ஸோ ரீசெட் டேக் அப்படின்னு சொல்கிறத சென்ட் பண்ணிருச்சுன்னா இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தும். சப்போஸ் ஒரு போர்ட் ஓப்பன் ஆச்சுன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா Nmap அப்படின்றத டிக்ளேர் பண்ணோம். இந்த ஆப்ஷனுக்கு இப்படி தான் டிக்ளேர் பண்ணோம். ஸோ இதே ஒரு போர்ட் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின் அப்படின்றத சென்ட் பண்ணிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் டேக் அப்படின்னு சொல்கிற இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி சென்ட் பண்ணிச்சுன்னா அந்த போர்ட் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடத்தும். ஸோ நாம் இப்போ ஒரு போர்ட் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் நடக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது டிக்ளேர் பண்ணோம். ஸோ அடுத்து நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நல் ஸ்கேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்கேன்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். சப்போஸ் இந்த நல் ஸ்கேனில் இந்த போர்ட் ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பேக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கோம். ஒரு போர்ட் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா இப்படி நடக்கும். ஸோ இதே ஒரு போர்ட் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நன் அப்படின்றத சென்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் டேக் அப்படின்றத சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசெட் டேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டெர்மினேட் ஆயிருக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஸோ
ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் க்ளோஸ் ஆகிருக்கிறதுக்கு நான் இது பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த போர்ட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரி பேக்கெட்ஸை சென்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணோம். ஸோ நன் அப்படின்றத சென்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்டாக் அப்படின்னு சொல்கிற இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் ஓப்பன் ஆகிருக்கிறதுக்கு எப்படி பேக்கெட் சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த 80 அப்படின்னு சொல்கிற இந்த போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. ஸோ இது எப்படி டிக்ளேர் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆர்டிக்கிளோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா மறக்காமல் அங்கே போய் படிச்சிருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி அப்படின்னு சொல்கிற இந்த ப்ரோட்டோக்கால் எக்ஸ்பிளைன் பண்ணினா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ அந்த ப்ரோட்டோக்கால் பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் Nmap அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UDEMY இன்ஸ்ட்ரக்டர். ஸோ UDEMYயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோட கோர்ஸ் பிடிச்சிருந்தா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூப்பன் கோடு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கூப்பன் கோடை கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ Nmapல வந்து பார்த்தீங்கன்னா இந்த UDP TCP அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. என்னை இன்னும் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணனா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UDEMY இன்ஸ்ட்ரக்டர். ஸோ என்னோட UDEMY கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ.